ஒரு பல்வேறு வகைகளில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை மறுப்பதற்கில்லை. கல்வியில், சுகாதாரத்தில், மருத்துவத்தில் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வளர்ந்த ஒரு மாநிலம். சமூக நீதியில் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதிய வெறித்தனத்தில் இருந்தும் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது. இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல. ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டும். அதே நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும், தடுக்க வேண்டும் என்கிற முறையில் 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது, முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே விரைவான ஒரு சட்டம் நிறைவேற்றுவது என்பது நல்லது. ஒரு இந்த மாதிரியான கருத்துடையவர்கள், படுகொலை செய்யக்கூடிய அந்த கருத்துடையவர்கள், ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதைத்தான் முதலமைச்சர்களிடத்தில் விரிவாக எடுத்து கூறினோம். அதை முழுமையாக அவர் செவிமடுத்து பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள். சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம், கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம்.